வணக்கம். 7ஆம் வகுப்புல 3ஆம் பருவத்துல இயல் 2க்குரிய இலக்கணம் பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இலக்கணம் பொதுவா என்னலாம் இருக்கு, அத பத்தி குடுத்துருக்காங்க. நம்ம ஒரு மொழிய பிழை இல்லாம பேசணும், எழுதணும் அப்டின்னா, எது தேவை அப்டின்னா, திணை, பால், எண், இடம், காலம். இந்த 5ம் தெரிஞ்சா தான் நம்ம பிழை இல்லாம பேசவோ, எழுதவோ முடியும். அத பத்தி தான் பார்க்க போறோம். திணை வந்து பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒண்ணு உயர்திணை, இன்னொன்னு அஃறிணை. உயர்திணைன்றது மனிதர்களுக்கு மட்டுமே உரியது. மனிதர்கள மட்டும் தான் குறிக்கும் உயர்திணை. சரிங்களா? 6 அறிவுடைய மனிதர்களை மட்டும் குறிக்கிறது தான் உயர்திணை. மனிதர்கள் தவிர மீதி எல்லாமே தாவரங்கள், விலங்குகள், உயிரற்ற பொருட்கள், சேரு, டேபிளு, பெஞ்சு இந்த மாரி. உயிரற்ற பொருட்கள். இது எல்லாமே குறிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஃறிணை. சரிங்களா? அடுத்து பால். பால் பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். நமக்கு தெரியும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3ம் பார்த்தீங்கன்னா உயர்திணைக்குரியது. ஆண் பால், பெண் பால், பலர்பால். இது 3ம் உயர்திணைக்குரியது. ஒன்றன் பாலும், பலவின் பாலும் அஃறிணைக்குரியது. இப்ப வந்து அந்த ஒரு குடுத்திருக்க அந்த பேர் வந்து ஒரு ஆண குறிச்சுது அப்படின்னா, அது ஆண் பால். மாணவன், செல்வன். அப்ப அது வந்து ஆணை குறிக்குது. அதனால ஆண் பால். பெண்ண குறிச்சதுன்னா அது பெண் பால். அவ்வளவுதான். ஆதினி, மாணவி இதெல்லாம். ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள குறிச்சுது அப்படின்னா அது பலர்பால். அது ஒன்றுக்கு மேற்பட்டவங்களையும் குறிக்கும். அதே சமயம் அது பொதுவாவும் இருக்கும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிரியர் அப்படின்னும் போது ஆசிரியர்ன்றது ஆண், பெண் 2 பேரையும் தான் குறிக்கும். அதுவும் என்னதான் பலர்பால் தான். சரிங்களா? இப்ப மாணவர்கள். மாணவர்கள்னும் போது மாணவன், மாணவி எல்லாருமே குறிக்குது பொதுவா. அதனால அது பலர்பால். ஓகேங்களா? மக்கள். அதுலயும் ஆண்கள், பெண்கள் எல்லாரையும் கலந்து பொதுவா சொல்றதுனால அது மக்கள்ன்றதும் என்னதான் பலர்பால் தான். ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள ஜென்ரலா குறிச்சுச்சு அப்படின்னாலே அது என்னத்துல வரும் அப்படின்னா பலர்பால்ல வரும். சரிங்களா? அதுக்கடுத்து அஃறிணைக்குரியது. ஒன்றன் பாலும், பலவின் பாலும் அஃறிணைக்குரியது. ஒண்ண குறிச்சுதுன்னா அது ஒன்றன் பால். ஒன்றுக்கு மேற்பட்டவைகளை குறிச்சுது அப்படின்னா அது பலவின் பால். அவ்வளவுதான். இப்ப கல், பசு அப்படின்னும் போது ஒரே ஒரு கல்லு, ஒரே ஒரு பசுன்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒண்ணுதான் குறிக்குது. அதனால பசுக்கள் அப்படின்னு வரல. பசுன்னு தான் வந்திருக்கு. அதனால அது ஒன்றன் பால். அதே ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை குறிச்சுது, மேற்பட்டவற்றை குறிச்சுது அப்படின்னா அது பாத்தீங்கன்னா பலவின் பால். இப்ப மண்புழுக்கள், நகரங்கள், காலங்கள் இதெல்லாம். சரிங்களா? நெக்ஸ்ட் எண். எண் பாத்தீங்கன்னா ஒருமை, பன்மை அப்படின்னு 2 வகைப்படும். ஒருமை அப்படின்னா ஒண்ண மட்டும் குறிச்சுது அப்படின்னா அது ஒருமை. ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிச்சுதுன்னா அது பன்மை. அவ்வளவுதான். சரிங்களா? நம்ம அங்க ஒன்றன் பால், பலவின் பால் பாக்குறோம்ல, அதே மாதிரிதான். ஒண்ண குறிக்கும். அது ஒண்ண வந்து அஃறிணை பொருளை குறிச்சதுன்னா அது ஒன்றன் பால். அஃறிணையில வந்து நிறைய உள்ளதை குறிச்சுன்னா பலவின் பால் சொல்லுவோம். இப்ப எண்கள்னும் போது பொதுவாவே ஒண்ண சொல்லுச்சுன்னா ஒருமை. பலவற்றை சொல்லுச்சுன்னா அது வந்து என்ன ஒன்றுக்கு மேற்பட்டதை சொல்லுச்சு அப்படின்னா அது பன்மை. இப்ப மாடு ஒன்று மேய்ந்தது, மாடு மேய்ந்தது. இப்ப மாடுங்கிறது என்னது ஒருமை. சரிங்களா? ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை அப்படின்னா மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து எண். ஓகேங்களா? ஒருமை, பன்மை 2 வகைப்படும் எண். மூவிடம். மூவிடம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. மூவிடம் 3 வகைப்படும். 3, 3. சரிங்களா? தன்மைனா இப்ப நம்மள சொல்றது, நாமளே சொல்றது. இப்ப நான் நிக்கிறேன் அப்படின்னா நான் சொல்லுவேன், என்னை சொல்லுவேன், எனக்குன்னு சொல்லுவேன். இது தன்மை, ஒருமை. இப்ப நாங்க நிறைய பேர் நிக்கிறோம் அப்படின்னா அப்ப நான் எப்படி தன்மை தானே அப்படி சொல்லுவோம் நம்ம. நாம், நாங்கள், நம்மை, நமக்கு, எங்களை, எங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் தன்மை. முன்னிலை அப்படின்னா முன்னாடி நிக்கிறவங்கள சொல்றது. நமக்கு எதற்கு யாராச்சும் நிக்கிறாங்களா அவங்கள பார்த்து எப்படி சொல்லுவோம்? நீ, நீ, நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீ, உன்னை, உனக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது முன்னிலை, ஒருமை. அதே முன்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க அவங்கள எப்படி சொல்லுவோம்? நீன்னு சொல்ல மாட்டோம். நீர், நீங்கள், உமக்கு, உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். மே வரும். மே வந்துச்சுனாலே அது எதை குறிக்குதுன்னா உம. அது மாதிரி தமக்கு, தமக்கு அப்படின்னு சொல்லும் போது அது பன்மை. தனக்கு அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒருமை. சரிங்களா? இங்க வந்து நம்ம முன்னிலை சொல்றதுனால நீ, உன்னை, உனக்கு அப்படின்னா முன்னிலை, ஒருமை. நீர், நீங்கள், உமக்கு, உங்களுக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது முன்னிலை, பன்மை. தன்னையும் சொல்லாம முன்னாடி இருக்கிறவங்களையும் சொல்லாம 3ஆவதா ஒருத்தவங்களை சொல்றோம் இல்லைங்களா? இப்ப அப்படி அங்க யாரோ ஒருத்தர் கொஞ்சம் போயிட்டு இருக்காங்க. அவங்கள பாத்தீங்களா, அவங்கள பாருங்க, அவர் அப்படின்னு எட்டக்க இருக்கிறவங்கள சொல்லுவோம். அதுக்கு பேருதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
படர்க்கை. தன்னை பத்தி சொன்னா தன்மை, நம்ம முன்னாடி இருக்கவங்கள பத்தி சொன்னா முன்னிலை. எட்டுக்கு நான் தன்மையும் இல்லாம முன்னிலையும் இல்லாம மூணாவதா ஒருத்தவங்கள பத்தி சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு பேரு தான் படர்க்கை. அப்ப எப்படி சொல்லுவோம்? அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை, இவைகள். இந்த மாதிரிதான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் மூவிடம். அடுத்து காலம். காலம் நமக்கு தெரியும் 3 காலம் இருக்கு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம்னா நடந்து முடிஞ்ச ஒரு செயல். அது இறந்த காலம். நடந்துகிட்டே இருக்கிற செயல் நிகழ்காலம். நடக்க போற செயல் எதிர்காலம். அவ்வளவுதான். நடந்த செயலை நடந்து முடிஞ்சிடும் அது. அதான் நடந்த செயலை குறிப்பது இறந்த நடந்து முடிஞ்சிடும். பார்த்தான், ஆடினான், மறுபடியும் முடிஞ்சிச்சு, ஆடி முடிச்சிட்டான். வந்தனர், பறந்தது, நடந்தன, இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்த காலம். இதுவே நடக்கின்ற செயலை குறிச்சிச்சு அப்படின்னா அது நிகழ்காலம். இப்ப நடந்துட்டு இருக்கு. பார்க்கிறான், ஆடுகின்றான், ஆடுகிறாள், செல்கின்றனர், பறக்கின்றது, உண்கின்றன அப்படின்னு நடக்கிறத சொல்றோம். அது நிகழ்காலம். அதே நடக்க இருப்பது காண்பான், ஆடுவாள், ஆடுவான், செய்வர், பறக்கும் அப்படின்னு நம்ம நடக்க போறத சொல்றோம்னா அது எதிர்காலம். அடுத்து இரட்டை கிளவி. இரட்டை கிளவினா ஒண்ணும் இல்லை. அதாவது சல சல, விறு விறு, இது இரட்டை கிளவி. இது இரட்டை கிளவி பாத்தீங்கன்னா எப்பயுமே சேர்ந்துதான் வரும். விறு விறு கேப் இருக்காது, சேர்ந்துதான் வரும். இந்த மாதிரி கலை கலை சேர்ந்துதான் வரும். மலை மலை சேர்ந்துதான் இருக்கும். சேர்ந்துதான் இருக்கும். அதுக்கடுத்து இது 2 வார்த்தைகள் மட்டும்தான் வரும். 2க்கு மேற்பட்ட வார்த்தைகள் வராது. அதுக்கடுத்து பிரிச்சா பொருள் தராது. சரிங்களா? அப்ப விறு விறுன்னு இருக்கு. விறு விறுன்னா நமக்கு மீனிங் கொடுக்கும். விறு தனியா பிரிச்சா மீனிங் கொடுக்குதா? கொடுக்கல. அப்ப இது என்னதுன்னா இரட்டை கிளவி. சரிங்களா? கலை கலை பிரிங்க, கலை கலை தனியா சொன்னோம்னா அதுக்கு பொருள் கொடுக்காது. சோ பிரிச்சா பொருள் தரல அப்படின்னா அது இரட்டை கிளவி. 2வது இரட்டை கிளவினா 2 சொற்கள் மட்டும்தான் இணைஞ்சு வரும். அதுக்கு மேல சொற்கள் இணைஞ்சு வராது. 2வது அதை சேர்த்துதான் எழுதுவாங்க, கேப் நடுவுல விட மாட்டாங்க. இதுவே அடுக்கு தொடர்னா 2 சொற்களும் வரும், 2ற்கு மேற்பட்ட சொற்களும் வரும். அப்போ 2 சொற்களும் வரும், 3 சொற்களும் வரும், அதிகபட்சம் 4 சொற்கள் வரைக்கும் அடுக்கு தொடர்ல வரும். அதுக்கடுத்து அடுக்கு தொடர் பாத்தீங்கன்னா அந்த சொற்களுக்கு நடுவுல கேப் இருக்கும். பாருங்க, எங்கே எங்கே, இல்லை இல்லை, கேப் இருக்கா? இது ஒரு விஷயம். 2வது இத பிரிச்சா பொருள் கொடுக்கும். எதை? அடுக்கு தொடர். எங்கே அப்படின்னா பொருள் கொடுக்குதுங்களா? அதே மாதிரி கலை கலை பொருள் தரல. அதே பல பலன்னு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், பல பலனா நிறைய பொருள் கொடுக்குது. அப்ப பல பல அப்படிங்கிறது என்னன்னா அடுக்கு தொடர். அப்ப இரட்டை கிளவினா 2 சொற்கள் தான் வரும், நடுவுல கேப் இருக்காது, பிரிச்சா பொருள் தராது. அடுக்கு தொடர் அப்படின்னா 2, 3, 4 சொற்கள் வரைக்கும் இருக்கும், பிரிஞ்சுதான் இருக்கும், பிரிச்சா பொருள் கொடுக்கும். ஓகேங்களா? நமக்கு அந்த ஜீன்ஸ் படத்துல கூட இரட்டை கிளை வரும். தக தக தகவென ரெட்டை கிளவி அப்படின்னு பாத்திருக்கீங்களா? அந்த பாட்டுல வரும். அதுலயே வரும், பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை, பிரிக்க அப்படின்ட்டு. சரிங்களா? அது 2மே ஒரே பொருளை தான் கொடுக்கும் அப்படின்ட்டு வரும். எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது. ஸோ அதுல வரும் அந்த வரிகள். நீங்க வேணா படத்துல போயிட்டு அதுல சாங்ஸ் போட்டு கேட்டு பாருங்க, அதுல வரும். இரட்டை கிளவிக்கு மட்டும் அதுல கொடுத்துருப்பாங்க டெஃபினேஷன்ஸ். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? இப்ப அடுக்கு தொடர்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு, இரட்டை கிளவினாலும் தெரிஞ்சு போச்சு. இரட்டை கிளவி 2 வார்த்தை, அடுக்கு தொடர் 2, 3, 4 இருக்கும். நமக்கு இங்க டிஃபரன்ஸும் கொடுத்துட்டாங்க. சொற்களை பிரிச்சா பொருள் தரல அப்படின்னா இரட்டை கிளவி, பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அடுக்கு தொடர். அதே மாதிரி ஒரு சொல் 2 முறை மட்டுமே தான் வரும். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா இரட்டை கிளவி. 2 முதல் 4 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அடுக்கு தொடர். அப்புறம் சொற்கள் இணைந்துதான் இருக்கும். இரட்டைனாலே இரட்டையா சேர்ந்துதான் இருக்கும். அதே அடுக்கு தொடர்னா தனித்தனியா இருக்கும். அதுக்கப்புறம் மெயினா இரட்டை கிளவினா வினை சொல்லுக்கு அடைமொழியா மட்டும்தான் வரும். இப்ப வினை சொல்லுக்கு அடைமொழியானா இப்படி சொல்லலாம், சலசலவென சிரித்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த சிரித்தான் அப்படின்னு சொல்றது என்ன? ஒரு வினை, அதுக்கு அடைமொழியா மட்டும்தான் வரும். ஆனா அடுக்கு தொடர்ன்றது விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருட்களில் வரும். ஏன்னா பாருங்களேன், பிடி பிடி பிடின்னு ஒரு பாம்பை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோ, பாம்பு 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 அப்படி கத்துவோம். அதுக்கு அதே மாதிரி எங்க எங்க அப்படின்னு இல்ல இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகுது? ஒரு பயத்துல அந்த மாதிரி எல்லாம் வரும் பொழுது, அப்புறம் வெகுளி ஒருத்தவங்களை வெகுளியா இது பண்ணும் பொழுது, அப்புறம் ஃபாஸ்டா டக்குன்னு சொல்லும் பொழுது, அப்பெல்லாம் தான் எதை பயன்படுத்தணும்? அடுக்கு தொடர். அப்ப இரட்டை கிளவினா வினை சொல்லுக்கு மட்டும்தான் அடைமொழியா குறிப்பு பொருள்ல வரும்.
அடுக்கு தொடர்ன்றது விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம். ஸோ ஆகிய பொருட்கள்ல வரும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து இது பார்த்துடலாம். பயிற்சியில பாத்தீங்கன்னா நமக்கு உரிய வினை முற்றுகளை கொண்டு கட்டங்களை நிரப்புக. அவங்க ஓடுன்னு கொடுத்திருக்காங்க. ஓடுக்கு ஆண்பால் என்ன? ஓடினான். பெண்பால் ஓடினாள். பலர்பால் ஓடினர். ஒன்றன்பால் ஓடியது. பலவின்பால் ஓடின. தன்மை ஓடினேன். நான் சொல்றேன், அப்ப ஓடினேன்னு சொல்லுவேன். முன்னாடி இருக்கவங்க சொன்னோம்னா ஓடினாய் அப்படின்னு சொல்லுவோம். வேற ஒருத்தவங்களை சொல்லும் போது ஓடினார். யாரையோ ஒருத்தவங்களை பத்தி பேசுறோம், அப்போ ஓடினார். இறந்த காலம் முடிஞ்சு போச்சு, அப்ப ஓடினான். நிகழ்காலம் இப்போ நடந்துட்டு இருக்கு, அப்போ ஓடுகிறான். எதிர்காலம் முன்னாடி தான் நடக்கும், அப்போ ஓடுவான். சரிங்களா? அதே மாதிரி கானுக்கு ஆண்பால் வந்து காண்பான்னு சொல்லக்கூடாது. ஆண்பால் வந்து கண்டான். அதே மாதிரி பெண்பால் கண்டால். பலர்பால் கண்டனர். ஒன்றன்பால் கண்டது. ஒன்றன்பால்னா தூ வரும். சரிங்களா? பலவின் பால்னும் போது ந வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றன் பால்ல தூ வரும், பலவின் பால்ல நேனு முடியும். சோ கண்டன. தன்மைனா தன்னை சொல்ற, நான் சொல்றேன், அப்ப எப்படி சொல்லுவேன்? கண்டேன். அப்ப எதற்கு இருக்கவங்க சொல்லுவது கண்டாய். இன்னொருத்தவங்க பத்தி சொல்லுவது கண்டார் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைங்களா? அடுத்து இறந்த காலம் அப்படின்னு சொல்லும்போது கண்டான். நிகழ்காலம் காண்கிறான். எதிர்காலம் காண்பார். இந்த நிகழ்காலத்திலயும் எதிர்காலத்துல இந்த கான் வரும். இது எல்லாத்துலயும் கண்ணுதான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நெருங்கு கொடுத்துருக்குறாங்க. நெருங்கினான் ஆண்பால். நெருங்கினாள் பெண்பால். நெருங்கினர் பலர்பால். நெருங்கியது ஒன்றன்பால். நெருங்கின பலவின்பால். அடுத்து நமக்கு ஒருமை பன்மை பார்த்துட்டோம். அடுத்து தன்மை முன்னிலை படற்கை. தன்மையில இப்ப நான் சொல்றேன், அப்ப நான் எப்படி சொல்லுவேன்? நெருங்கினேன் அப்படின்னு சொல்லுவேன். எதற்கு இருக்கவங்க சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? நெருங்கினாய் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் மூணாவது ஒருத்தவங்களை சொல்லும் போது நெருங்கினார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இறந்த காலத்துல நெருங்கினான்னு சொல்லுவோம். நிகழ்காலத்துல நெருங்குகிறான்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து எதிர்காலத்துல நெருங்குவார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப மதிப்பீடு பார்த்தெல்லாம் செல்கின்றன என்பதற்கு உரிய பால். செல்கின்றன நேனு முடியுது இல்லைங்களா? நேனு வந்தாலே மேக்சிமம் அது என்னவா இருக்கும்னா பலவின் பாலா தான் இருக்கும். சரிங்களா? செல்கின்றன. ஓகேங்களா? சென்றது அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒன்றன் பாலா இருக்கும். சென்றார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா அது பலர்பால். சென்றான் அப்படின்னா அது ஆண்பால். ஓகேங்களா? இங்க செல்கின்றன தான் இருக்கு, அப்ப அது என்னது? பலவின் பால். அடுத்து மழை சட சடவென பெய்தது. சட சடன்னு இருக்கு, பிரிச்சு பாருங்க. வெறும் சட அப்படின்னா மீனிங் இருக்கா? இல்ல. பிரித்தா பொருள் கொடுக்கல. அதுக்கடுத்து இது என்னது? இரட்டை கிளவி. ஓகேங்களா? அதுக்கடுத்து அடுக்கு தொடரில் ஒரு சொல் டேஷ் முறை வரை அடுக்கி வரும். அதிகபட்சம் எத்தனை முறை வரும் அப்படின்னா 4 முறை வரும். அடுக்கு தொடர்ல அதிகபட்சம் 4 முறை வரும். அதுக்கடுத்து எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுத சொல்லியிருக்காங்க. மகளிர், அப்ப என்னன்னு சொல்லுவோம்? ஆடவர் அப்படின்னு சொல்லுவோம். அரசன், அரசி. ஆண், பெண். மாணவன், மாணவி. சிறுவன், சிறுமி. தோழி, தோழன். ஓகேங்களா? அடுத்து உயர்திணை அக்ரிணை வகைப்படுத்த சொல்றாங்க. உயர்திணைனா நமக்கு தெரியும், மனிதர்களை மட்டும் குறிக்கிறது. அக்ரிணைனா மனிதர்களை தவிர்த்து மீதி எல்லாமே அக்ரிணை தான். சோ வயல் அக்ரிணை. முகிலன் மனிதனை குறிக்குதா? அது ஒரு ஆண்பால். சோ முகிலன் உயர்திணை. குதிரை அது விலங்கு, அப்ப அக்ரிணை. கயல்விழி பெண்பால், ஒரு பெண்ணை குறிக்குது, அப்ப அது உயர்திணை. தலைவி அப்படின்றது என்னது? ஒரு பெண்ணை குறிக்குது. சோ அதுவும் என்னதான்? நமக்கு உயர்திணை. கடல், கடல்ன்றது நமக்கு உயிரற்ற பொருள்னும் போது அது என்னத்துல வரும்? அக்ரிணை வந்துடும். ஆசிரியர், ஆசிரியர்ன்றது ஒரு பலர்பால். சோ அது என்னது? உயர்திணை. புத்தகம், புத்தகம்ன்றது பாத்தீங்கன்னா அது அக்ரிணை, ஒன்றன்பால். சுரதா அது ஒரு பெயர். சோ அது வந்து ஒரு பெண்ணோட பெயரா இருக்கலாம், அல்ல ஆணோட பெயரா இருக்கலாம். அவங்க மொத்தம் அது மனிதர்களை குறிக்குது. சோ அதனால அது உயர்திணை. மரம், மரம்ன்றது தாவரம். தாவரங்கள் எதுலதான் வரும்? அக்ரிணை. மனிதன் மட்டும்தான் உயர்திணை, மீதி எல்லாம் அக்ரிணை. நெக்ஸ்ட், பின்வரும் தொடர்களில் மூவிட பெயர்களை அடிக்கோடிட்டு அவற்றை வகைப்படுத்துகன்னு சொல்றாங்க. மூவிடம்னா தன்மை, முன்னிலை, படற்கை. சோ தன்மை, முன்னிலை, படற்கை நம்ம பார்த்திருக்கோம். நாம், நாங்கள், எனக்கு, அந்த மாதிரி சொல்லும் போது எதுல வரும்? தன்மையில வரும். அதுக்கடுத்து முன்னிலை சொல்லும் போது நீ, நீர், நீங்கள், உங்கள், உங்களோடு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னிலையில வந்துடும். படற்கைனா அவர், அவர்கள், அவை, இவை, இவர்கள், இந்த மாதிரி வரும்போது அது படற்கையில வரும். இப்ப பாரு, எங்கள். ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா எங்கள் இருக்கு. எங்கள்ன்றது என்ன? நான் சொல்றேன் என்னை பத்தி, தன்னை. அப்போ அது தன்மை. இவர்தான், உங்கள். இவர்தான் அப்படின்னு சொல்லும் போது படற்கை. உங்கள் அப்படின்னா முன்னிலை, எதற்கு இருக்கவங்கள சொல்றோம், அதனால அது முன்னிலை. நீர், நீ வந்துச்சுனாலே அது என்னதான்? முன்னிலை தான். அதுக்கடுத்து எனக்கு
அப்படின்றது தன்மை. தன்னை பத்தி எனக்கு வேணும், நான் சொல்றேன் எனக்கு தன்மை. ஓகேங்களா? அதே மாதிரி திரும்பவும் நீ எனக்கு வந்திருக்கு. அடுத்து அது, அது, இது, இவன், இவள் இது எல்லாமே என்னத்துல வரும் அப்படின்னா படற்கையில தான் வரும். சரிங்களா? அடுத்து நீயே, நீன்னு வந்துச்சுனாலே அது முன்னிலை. உங்களோடு, எங்கள், எனக்குன்னு வந்தாதான் தன்மை. உங்கள், உனக்கு எல்லாம் வந்துச்சுங்கன்னா முன்னிலை. நானும், நான் வந்துச்சுனால என்னதான் தன்மை. ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்து குருவிதான். இதையும் பார்த்தரலாம். உயர்திணைக்குரிய பால்கள் எத்தனை? அவை யாவை? உயர்திணைக்குரிய பால் எத்தனை? 3. சரிங்களா? பொதுவா பால்கள் தான் 5. உயர்திணைக்குரிய பால்கள் 3. என்னன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். அடுத்து நான் வந்தேன் என்னும் தன்மை ஒருமை அமைந்த தொடரை. நான் வந்தேன்றது என்ன? நான் அப்படின்றது தன்மையை குறிக்குது. வந்தேன், நான் வந்தேன் அப்படின்னு ஒருத்தவங்களை தான் குறிக்குது இல்லைங்களா? அதனால இது என்னன்னா தன்மை ஒருமையில இந்த தொடர் இருக்குது. இத தன்மை பன்மையாவும் முன்னிலை ஒருமையாவும் மாத்த சொல்றாங்க. தன்மை பன்மையில சொல்லணும். நான் அப்படின்றது ஒருமை தன்மையில சொல்றோம். இதே தன்மையில பன்மையில சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் நாங்க இருக்கிறோம். அப்ப எப்படி சொல்லுவோம்? நாங்கள். அப்ப வந்தேன் வருமா? வராது. நாங்கள் வந்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி முன்னிலை ஒருமையில சொல்றாங்க. முன்னிலைனா முன்னாடி இருக்கவங்களை சொல்ற மாதிரி சொல்லுவோம். அப்ப முன்னாடி இருக்கவங்களை பார்த்து எப்படி சொல்லுவோம்? நீன்னு தான் சொல்லுவோம். ஒருமைன்றதுனால நீ. பன்மையா இருந்துச்சுன்னா நீங்கள். அப்போ அவங்க ஒருமையில சொல்லிக்கிறதால நீ வந்தேன்னு நான் சொல்லுவோம். நீ வந்தாய். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இரட்டை கிளவி, அடுக்கு தொடர் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் 2 நமக்கு தெரியும். இரட்டை கிளவினா பிரிச்சா பொருள் தராது, அடுக்கு தொடர் பிரிச்சா பொருள் தரும். அடுத்து இரட்டை கிளவி பாத்தீங்கன்னா 2 சொற்கள் மட்டும்தான் சேர்ந்து வரும். அடுக்கு தொடர் 2 முதல் 4 வரை சொற்கள் அடுக்கி வரும். ஸோ இவ்வளவுதான். தேங்க்யூ.